இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1951லேருந்து 2021 வரை யார் வெற்றி பெற்றான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி. இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்ருக்கோம். 1951 எடுத்துக்கிட்டோம்னா டிஎம் காளி அண்ணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 18,553 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.2% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா கே ராமசாமி அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 10,189 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23.8% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கதை பார்க்குறோம். 1951 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராஜா கவுண்டர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 20,983 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54.46% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கதை பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கே ராமசாமி அவர்கள். போன முறை தோல்வி அடைஞ்சவங்க தான் இந்த முறையும் சுயேட்சையாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 17,545 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.54% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கதை பார்க்குறோம். 1957 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். என்பி செங்கோட்டுவேல் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 26,846 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.21% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா முத்துசாமி கவுண்டர் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 26,776 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.8% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1962 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பெரியசாமி அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 38,402 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.53% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கவுண்டர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறையும் தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 30,873 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.23% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1967 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியாக 2வது முறையும் திமுக வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மருத்துவர் நைனா மலை அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையும் திமுக வெற்றி பெறுறாங்க. 3 முறை தொடர்ச்சியாக 41,079 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54.90% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கணபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு இது வந்து ஸ்தாபன காங்கிரஸ் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 31,161 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.64% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1971 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியாக 3வது முறையும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். துரைசாமி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 33,762 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.61% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா பெரியசாமி அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற திமுக இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 19,374 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.2% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 1977 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தலாம் நம்ம பார்க்குறப்ப 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராமலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை அதிமுக 2வது முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் 49,779 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58.25% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா முத்து அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திமுக 2வது முறை இப்பொழுது தொடர்ச்சியாக தோல்வி அடைந்தாங்க. 34,175 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.99% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1980 எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியாக 2வது முறை இப்பொழுது அதிமுக வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுப்பு அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 39,534 ஓட்டு வாங்கியிருக்காங்க.
35.75% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றுக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா தமிழரசு அவர்கள் அதிமுக சார்பாக அதிமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்ற அதிமுக இந்த முறை தோல்வி அடைகிறத பார்க்குறோம். 39,074 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.33% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் அதிமுக. 1989 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 3 தேர்தலுக்கு பின்பாக திமுக அடுத்தால வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். பழனி அம்மாள் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பாக. அதிமுக இப்பொழுது வெற்றி பெறுறாங்க. 75,855 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 72.15% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இப்போ PAR இளங்கோன் அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 25,625 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 24.37% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1991 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். PR சுந்தரம் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 42,294 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.93% ஓட்டு வாங்கி மீண்டும் அதிமுக 2 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக தமயந்தி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 41,840 ஓட்டு வாங்கியிருக்காங்க. குறைஞ்ச ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 37.52% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1996 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மீண்டும் அதே வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சுந்தரம் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக 3 முறை தொடர்ச்சியாக அடுத்தாலையும் அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 3 தேர்தலில் தொடர்ச்சியாக 67,332 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57.48% ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக இந்த முறை KP ராமலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 44,303 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.82% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2001 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் 3வது முறையும். அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராமசுவாமி அவர்கள் திமுக சார்பாக இந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 62,629 ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைந்தாங்க. சுந்தரம் அவர்கள் 57,660 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2006 எடுத்துக்கிட்டோம்னா திமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இப்போ தனபால் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 90,186 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டு திமுக சார்பாக துரைசாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 65,469 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2011 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மருத்துவர் சரோஜா அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக 2வது முறை இப்பொழுது அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 86,901 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக துரைசாமி அவர்கள் போன முறையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 77,270 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 எடுத்துக்கிட்டோம்னா சரோஜா அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வீடியோவில் பார்ப்போம். 2021 மருத்துவர் மதிவேந்தன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக நின்று 90,727 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக. போன முறை வெற்றி பெற்ற அதே சரோஜா அவர்கள் இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 88,775 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே பார்க்கணுன்னா ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி 1951 2021 வரை யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க எல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.